உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் கோவில் பூலோக வைகுண்டம் என்று பக்தர்களால் போற்றப்படும் தெய்வீக ஸ்தலம். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பிரம்மாண்ட ரத யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜெகந்நாதரின் அருளை பெறுகின்றனர். ஆனால் இந்த ஆலயத்தை சுற்றி இன்னொரு மர்மமும் உள்ளது. பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் பொக்கிஷ அறையின் சாவி காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. அந்த அறைக்குள் என்ன இருக்கிறது? எவ்வளவு செல்வங்கள் மறைந்து கிடக்கின்றன? இந்த மர்மத்தின் பின்னால் இருக்கும் வரலாறு மிகவும் ஆச்சரியமூட்டுவது. முன்னொரு காலத்தில் இந்திரதுய்மன் என்ற மன்னன் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தான். ஒரு நாள் வனப்பகுதிக்குச் சென்றபோது அங்கே வாழ்ந்த பழங்குடி மக்களிடமிருந்து நீலமாதவர் பற்றிய ரகசியத்தை அறிந்தான். நீலமாதவர் விக்கிரகம் பகவான் கிருஷ்ணரின் சரீரத்தில் ஒரு பகுதி என்பது நம்பிக்கை. பகவான் கிருஷ்ணர் அவதாரம் முடிந்து மேலுலகம் சென்றபோது அவர் உடலில் இருந்து 2 பகுதிகள் பூமியில் விழுந்தன என்றும் அதில் ஒன்று வனப்பகுதியில் விழ அதையே நீலமாதவர் என்று சொல்லி பழங்குடி மக்கள் வழிபட்டு வந்தனர். பொதுவாக பழங்குடி மக்கள் தம் இனத்தைச் சாராத வேறு யாருக்கும் நீலமாதவரை வழிபட அனுமதிப்பதில்லை. நீலமாதவருக்கு மாபெரும் கோயில் அமைப்பேன், எனக்கு அந்த விக்கிரகத்தை கொடுங்கள் என்று மன்னர் சொல்லவி பழங்குடி மக்கள் மறுக்க இயலாமல் மன்னரை அழைத்துக் கொண்டு நீலமாதவர் இருக்கும் இடத்துக்குச் சென்றனர். அதை தரிசிக்க மன்னன் சென்றபோது அதிர்ச்சியாக அந்த விக்கிரகம் மறைந்துவிட்டது. வருத்தத்தில் மூழ்கிய மன்னனின் கனவில் பகவான் விஷ்ணு தோன்றி, "நீ கட்டும் ஆலயத்தில் நானே குடிகொள்வேன்" என்று அருளினார். உற்சாகமடைந்த மன்னன் பூரியில் மாபெரும் ஆலயம் ஒன்றை கட்டினான். ஆலயம் தயாராகியும் விக்கிரகமில்லையே என்று கவலை கொண்டான். மீண்டும் கனவில் தோன்றிய பெருமாள், "கடற்கரைக்குச் செல், உன் அருகே வரும் மரக்கட்டைகளில் என் திருமேனியை உருவாக்கு" என்றார். அடுத்த நாள் கடற்கரையில் 3 தெய்வீக மரக்கட்டைகள் கரை ஒதுங்கின. அப்போது வயதான ஒரு சிற்பி அங்கே வந்தார். 28 நாள்களில் தான் பகவான் விஷ்ணுவின் திருமேனியை செய்து தருவதாகவும், திருப்பணி நடைபெறும் அந்த 28 நாள்களும் ஆலயத்துக்குள் தன்னை வைத்து பூட்டிவிட வேண்டும், இடையில் திறந்து பார்க்கக்கூடாது என்றும் சொன்னார். மன்னரும் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டார். தினமும் மன்னன் திருப்பணி நடக்கும் இடத்துக்கு வருவார். அறையின் உள்ளே சிற்பம் செதுக்கும் ஒலி கேட்கும். உடனே திரும்பிச் சென்று விடுவார். திருப்பணி தொடங்கிய 27ஆம் நாள் மன்னன் அங்கே வந்தான். ஆனால் ஆலயத்துக்குள்ளிருந்து எந்த ஒலியும் கேட்கவில்லை. இதனால் சிற்பிக்கு என்ன ஆயிற்று? அங்கே இருந்தது முழுமையடையாத 3 தெய்வீக திருமேனிகள் மட்டும். அப்போது அசரீரியாக ஒலித்தது பகவான் விஷ்ணுவின் குரல். "நானே சிற்பியாக வந்தேன். நீ கதவைத் திறந்ததால் பணி நிறுத்தப்பட்டது. ஆனால் இதே திருமேனியில் நாங்கள் அருள் பாலிப்போம்." அவ்வாறு வெளிப்பட்டவர்கள்தான் ஜெகந்நாதர், பலராமர் மற்றும் சுபத்ரை. அங்கே கருமை நிறத்தில் உள்ள விக்கிரகம் தான் என்றும், வெண்மை நிறத்தில் இருப்பது பலராமர் என்றும், மஞ்சள் நிறத்தில் உள்ளது கோகுலத்தில் அவதரித்த மாயாதுர்கையான சுபத்ரை என்றும் அசரீரியாக பகவான் விஷ்ணு தெரிவித்தார். அன்று முதல் ஜெகந்நாத் கோவில் உலகப் புகழ்பெற்ற தெய்வீக ஸ்தலமாக திகழ்கிறது. மன்னர்கள் வழங்கிய தங்கம், வெள்ளி, வைர நகைகள் அனைத்தும் இன்றும் அந்த மர்மமான பொக்கிஷ அறையில் பாதுகாக்கப்படுகின்றன. அந்த அறைக்குள் இன்னும் எத்தனை ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்பதை பின்வரும் காணொளிகளில் காண்போம்.